இது எங்க ஆனிவர்சரி விளாக் தான். ஆனிவர்சரி அன்னைக்கு கேக் கட் பண்ணிட்டு, நைட்டே கேக்கெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. எங்கேயாவது வெளிய போலாம் அப்டின்னா, மதுரைக்குள்ளேயே நம்ம வெளிய போறதுக்கு, நம்ம கொஞ்சம் லாங்கா போகலாம் பக்கத்துல அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி கொடைக்கானல் போலாமா அப்டின்னு யோசிச்சிருந்தோம். அப்புறம் காலையில ஒரு ஃபங்ஷன் இருந்துச்சு. அத முடிச்சுட்டு அப்டியே நாங்க கொடைக்கானல் போயிட்டோம். கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு, பாப்பா வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஒரு ஃபோட்டோ வந்து பிரிண்ட் எடுத்துட்டு, அவளே ஹேண்ட்மேடா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தா. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்க போற வழியிலேயே பாஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். முதல்ல வந்து சில்வர் ஃபால்ஸ் கிட்ட தான் பாஸ் செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல நின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க போன அன்னைக்கு செம்ம வெயிலு. சில்வர் ஃபால்ஸ்ல பாருங்க, தண்ணியே இல்ல. ரொம்ப கம்மியா போயிட்டுருக்கு பாருங்க. கொடைக்கானல்ல லேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டமே இல்ல. வீக் டேல போனனாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு கொடைக்கானல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து குறிஞ்சி ஆண்டவர் கோயில் தான் போனோம். குறிஞ்சி ஆண்டவர் கோயில்ல நல்லா சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சொன்னாங்க, "அன்னதானம் போடுறோம் வந்து சாப்பிடுங்கன்னு" சொன்னாங்க. நம்மள மாதிரி நெறைய பேர் சாமி கும்பிட வந்தவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. சுட சுட சாதம் போட்டு சாம்பார், ரசம், மோரு, ஒரு காய், ஒரு அப்பளம் வச்சிருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் பண்ணோம். இந்த கோயில்ல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ரொம்ப அமைதியான கோயிலா இருந்துச்சு. இருக்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வெளிய வந்துட்டு நாங்க அப்படியே ரெசார்ட் புக் பண்ணிட்டுருந்தோம். எந்த ரெசார்ட் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப, கோடை ரெசார்ட் இருக்கான்னா, இருக்கு அப்படின்னோம். அப்ப அதிலேயே புக் பண்ணிருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்புறம் போற வழியில வந்து பேஸ்ட்ரி கார்னர்ல வந்து கேக்கு இதெல்லாம் வாங்குனோம். ப்ரௌனி இருந்துச்சு. அப்புறம் வந்து வெஜ் பீஸா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட் கேக்கு, பன் இருந்துச்சு. நாங்க வந்து ப்ரௌனியும், வெஜ் பீஸாவும் மட்டும் வாங்கியிருந்தோம். அப்புறம் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்டா, அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துட்டு, அப்படியே நாங்க ரெசார்ட் செக் இன் பண்ணிட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல மிச்சத ஷேர் பண்றேன். பாய்.